கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியோர்களே, இன்று என்னுடைய தலைப்பு இன்ஷா அல்லாஹ், நமக்கு ஏன் இந்த சோதனை? நிறைய மக்கள், அது முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது வேறு மதத்தை பின்பற்றக்கூடிய மனிதனாக இருக்கட்டும், அவனுக்கு சோதனை என்பது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வரக்கூடிய ஒரு பங்கு தான். அப்போ அவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு சோதனை கண்டிப்பாக வரும். அப்போ நிறைய மக்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கடவுள் ஏன் நம்மளை இந்த அளவுக்கு சோதிக்கிறாரு? நான் முஸ்லீமா இல்லையா, அது அடுத்தபடியாக சிந்திக்கக்கூடிய விஷயம். ஆனால் முதல்ல எல்லாரும் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன, நான் இந்த அளவுக்கு நல்லவனாக இருந்தாலும் கடவுள் என்னை ஏன் இந்த அளவுக்கு சோதிக்கிறாரு? நான் அவ்வளோ கெட்டவனா? என்னை விட மோசமானவர்களாக நல்ல இடத்துல இருக்காங்க, பதவியில் இருக்காங்க, காசு பண்ணத்தில் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பாக முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு சில நபர்களுக்கு கேள்வி வரலாம். ஆனால் உண்மையான முஃமின்கள் இருந்தால் அவர்களுடைய உள்ளத்திலும் எப்பயாவது இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். இதே மாதிரி ஒரு கேள்விதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் வரார். அந்த காலத்தில் இஸ்லாம் முதலாக அந்த மக்கா நகரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு பரவுகிறது. இந்த இஸ்லாம் வந்ததின் காரணமாக எந்தெந்த நபர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றினார்களோ அவர்களுக்கெல்லாம் துன்புறுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரிய மக்கள். அப்போ அந்த கஷ்டத்தை பொறுக்காமல், அந்த கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் அவர்களிடம் ஒரு சஹாபி சொல்கிறார், ஒரு நபித்தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? இவ்வளவு கஷ்டம் வருகிறது, இவ்வளவு எங்களை துன்புறுத்திருக்கிறார்களே, என்ன காரணம்? நாங்கள் ஒரே இறைவனை வணங்குகிறோம், இது ஒரு பெரிய தப்பா அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒரு சின்ன சோதனைக்கு, இந்த ஒரு சின்ன கஷ்டத்துக்கு நீங்கள் அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்ய சொல்கிறீங்களா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அவர்களெல்லாம் இதே ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? ஒரே ஒரு உண்மையான இறைவனை தான் வணங்க வேண்டும், அவன்தான் அதுக்கு தகுதியானவன். அதற்காக அவர்களை எந்த அளவிற்கு துன்புறுத்தினார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தோலை உயிருடன் இருக்கும் பொழுதே உரிச்சி எடுத்து அவர்களை நெருப்பில் சுட்டி போட்டு அவர்களை அந்த அளவுக்கு துன்புறுத்தினார்கள். உயிருடன் இருக்கும் பொழுது ஒரேடியாக கொன்னால் எந்த கஷ்டம் இருக்காது. ஆனால் உயிருடன் இருந்து அவர்களோட ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்து வெட்டி துண்டு துண்டாக வெட்டி, இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அவர்களுக்கு உபதேசம் செய்ய வந்தாங்களே அந்த நபிமார்களே அவர்கள் கொலை செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அதனால் தான் நபிகள் நாயகம் இன்னொரு ஹதீஸுக்கு சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் அதிகமாக சோதனை யாருக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய செய்தியை கொண்டு மக்களுக்கு சொல்லுகிறார்களே அந்த நபிமார்கள், அவர்களுக்கு தான் அதிகமாக சோதனை வந்திருக்கிறது. அந்த நபிமார்களில் அதிகமாக சோதனை எனக்கு வந்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் வெளிப்படையாக சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு கஷ்டம்! ஒரு சம்பவம் எல்லோருக்கும் தெரியும், முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கு. உஹது போர், இரண்டாவது மிகப்பெரிய போர். அந்த போரில் எதிரியாளிகள் அல்லாஹுடைய தூதர் மீது கல்லை தூக்கி அவர்களுடைய பல்லை உடைத்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கூட இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு இதை விட பெரிய கஷ்டமான நாள் இருக்குமா? அல்லாஹுடைய தூதருடைய முகத்தில் ஒரு கத்தி வச்சு குத்தி ரசூலுல்லாஹுடைய அந்த பல்லை உடைச்சி அவங்கள துன்புறுத்தி அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹுக்கு பாதுகாப்பு கொடுத்த அந்த நபித்தோழரெல்லாம் அடித்தார்கள். அப்போ இதை விட கஷ்டமான ஒரு நாள் இருக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே, இதை விட மோசமான ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது, அதுதான் தாயிஃபுடைய தினம். ரசூல்லா அவர்கள் மக்காவில் அழைப்பு பிரச்சாரம், இந்த ஒரே கொள்கை பிரச்சாரத்தை செய்யும் பொழுது எந்த மனிதரும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, பக்கத்து ஊருக்கு போய் அல்லாஹுடைய அந்த கொள்கையை சொல்லலாம், ஒரே இறைவன் கொள்கையை சொல்லலாம் என்று தாயிஃப் நகரத்துக்கு போகும் பொழுது அவர்களுடன் இருந்த அந்த ஸைத் பின் ஹாரிஸா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபித்தோழர், அந்த இருவரும் போகிறார்கள். போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பதிவுள்ளார்கள், பெரியோர்கள், அந்த அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் சிறுவர்களை கொண்டு ரசூலுல்லாஹை கல்லை தூக்கி அடித்து ரசூலுல்லாஹை துன்புறுத்தினார்கள். ரசூலுல்லாஹுடைய மேலந்து கீழம் வரை ரத்தமாக இருந்தது. ஸைத் பின் ஹாரிஸா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதீஸ் வரக்கூடிய வார்த்தை, ரசூலுல்லாஹுடைய காலுக்கு கீழே ரத்தம் கட்டிடுச்சு. மேலேருந்து வந்த அந்த ரத்தம் அந்தளவுக்கு கட்டிடுச்சு. கீழே ரசூலுல்லாஹ் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. மலக்குமார்கள் வருகிறார்கள்.
அந்த நேரத்தில் ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் ஒவ்வொரு வேலை ஒரு பொறுப்பு. அப்போ மலையில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஒரு அனுமதி கொடுங்கள், உங்களுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அனுமதி போதும், இந்த 2 மலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை, இந்த மக்களை அப்படியே தூசியாக அவர்களை அழித்து விடுவோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அந்த சமுதாயம் என்னை பற்றி தெரியவில்லை, நான் யார் அவர்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக எனக்கு அல்லாஹ்விடம் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் அந்த அல்லாஹ்வை, உண்மையான அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறுவார்கள். வரலாறு சாட்சியாக இருக்கிறது. 8வது ஹிஜ்ரியில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு வரும் பொழுது தாயிஃப் நகரம் முழுவதும் முஸ்லீமாக மாறியது. சுப்ஹானல்லாஹ். இது சோதனையில் பொறுமையாக இருந்து அவர்களுக்கு பிரார்த்தனை செய்த நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்திருக்கிறான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு இந்த குர்ஆனில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்? குர்ஆன் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு வார்த்தை வரும், ذَلِكَ கிதாப் லா ரைப ஃபீ, இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஃபீ ஹுதன், ஃபீஹி ஹுதன், இதில் நேர்வழி இருக்கிறது. லில் முத்தகீன், அந்த அல்லாஹ்வை அஞ்சு வாழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த குர்ஆன் ஒரு நேர்வழி, ஒரு வழிகாட்டி. ஒரு இடத்துல போகும்போதுக்கு ஒரு ரூல்ஸ், ஒரு ரெகுலேஷன் இருக்கும். ஸ்கூல்ஸில் போனால் ஸ்கூல் ரெகுலேஷன், காலேஜில் போனால் காலேஜ் இன்ட்ரடக்ஷன்ஸு, அதனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் வந்ததுக்கு பிறகு அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தான் இந்த குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். அதை எப்படி வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும், அதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையாக மக்களுக்கு காண்பித்தார்கள். குர்ஆன் இப்படி இருக்கிறது, நாம் இப்படி இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனிலே தான் பிரச்சனைகளை தீர்வு தேடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நேரத்திலும் இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்தை இறக்குவான். இந்த நேரத்தில் இதுதான் பிரச்சனை. மக்கள் வந்து கேட்பாங்க, எஸ் அலூனக், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்பாங்க, இது மாதவிடாய்னா என்ன? அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குவான். இந்த செலவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன? அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகின்றான். இந்த சந்திரனை பார்க்குறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம், இது என்னது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகின்றான். ஒரு பிரச்சனை, ஒரு 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன சட்டம், அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான். இந்த மாதிரி பல இடங்களில், பல சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான தீர்வை இந்த குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக அவர்களுக்கு சொல்லுகின்றான். அப்பொழுது நமக்கு சோதனை ஏன் வருகிறது, அதற்கும் பதில் இந்த குர்ஆனிலே நாம் பார்க்கலாம். என்ன பதில்? முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தில் பாருங்கள், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா ஒரு உயிருள்ள பொருள்களுக்கும் ஒரு நஃப்ஸுக்கும் ஒரு மவுத் இருக்கிறது. அந்த மவுத் வந்து அந்த ஆன்மாக்கள், அந்த ஆத்மாக்கள் அடைந்தே தீர்வார்கள். ஒல நபுல்வன்னக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, அவர்களுக்கு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் இந்த 2த்திலையும் நாம் அவர்களை சோதிப்போம். இப்போ இந்த ஒரு வசனம் என்ன சொல்கிறது? நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு நம்மை சோதிப்பான். கடைசியாக வசனம் முடியும் போது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, வ இலைனா துர்ஜஊன், நீங்கள் என்னிடமே மீளப்படுவீர்கள், வருவீர்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்த இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு சோதனை என்பது கண்டிப்பாக வரும். அவன் முஸ்லீமாக இருந்தாலும், அவன் காஃபிராக இருந்தாலும், அவர் ஈசாயாக கிறிஸ்தவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மனிதன் என்று வந்துவிட்டால் அவனுக்கு சோதனை என்பது நிச்சயம். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, ஒமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் இல்லா பி இத்னில்லாஹ், நமக்கு வரக்கூடிய சோதனைகள் யாருடைய அனுமதியை கொண்டு வருகிறது? அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு தான் வருகிறது. அப்போ இருக்கக்கூடிய காஃபிர்கள், அப்போ இருக்கக்கூடிய மக்காவில் அல்லாஹை மறுத்த மனிதர்கள் என்ன ஒரு கொள்கையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சிலைகள் தான் நம்ம வணங்கி இருக்கக்கூடிய இந்த சிலைகள் தான் நமக்கு சோதனை கொடுக்குது, அதை நம்ம வணங்காமல் விட்டுட்டோம், அதனால தான் நமக்கு வந்து சோதனை வருது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அப்படி அல்ல. உங்களுக்கு சோதனை வருவது அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹுடைய அனுமதி கொண்டு தான் வருகிறது. அப்போ அல்லாஹுடைய அனுமதி கொண்டு தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் நடக்கும். எதுவுமே அல்லாஹுடைய அனுமதி கொண்டு நடக்காது. சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் கூறுகின்றான், மா மின் வர்கத்தின், ஒரு இலை இந்த உலகத்தில் கீழே விழுந்தாலும் அல்லாஹுடைய அனுமதி கொண்டு தான் கீழே விழும். சுப்ஹானல்லாஹ்.
அப்போ இந்த வீசக்கூடிய இந்த காற்று, நாம் நடக்கக்கூடிய இந்த பாதை, நாம் பார்க்கக்கூடிய இந்த பார்வை, இது எல்லாமே அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு தான் இருக்கிறது. அல்லாஹுடைய கல்வி, அல்லாஹுடைய அந்த அறிவில் இது எல்லாமே இருக்கிறது. இந்த மாதிரி மனிதன் இந்த நேரத்தில் வருவார், இந்த மாதிரி மனிதன் இந்த பயானை கேட்பார், இந்த மாதிரி மனிதன் இங்கே உட்கார்ந்து இதை சிந்திப்பார், இது எல்லாமே அல்லாஹுடைய அறிவில் இருக்கிறது. அதுதான் அல்லாஹுடைய ஆற்றல். அவன்தான் மனிதன் இந்த நேரத்தில் வருவார், இந்த மாதிரி மனிதன் இந்த பயானை கேட்பார், இந்த மாதிரி மனிதன் இங்கே உட்கார்ந்து இதை சிந்திப்பார், இது எல்லாமே அல்லாஹுடைய அறிவில் இருக்கிறது. அதுதான் அல்லாஹுடைய ஆற்றல். அவன்தான் இறைவன், அவன்தான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு வசனம், இதெல்லாம் வருது இல்லையா, இந்த சோதனைகள் வருகிறது. இப்போ இருக்கக்கூடிய பாருங்கள், இந்தியாவில் நம்ம எத்தனை சோதனையில் கடந்து செல்லிருக்கிறோம். சிரியாவில் வருடம் நாம் துவா செய்தாலும் அந்த ரமதானுடைய நேரத்துக்கு முன்பாக அந்த இஸ்ராயல் மக்கள் என்ன செய்வாங்க, அந்த பலஸ்தீன்களை கொலை செய்வார்கள், அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், அவர்களை கஷ்டம் கொடுப்பார்கள், அவர்களுடைய வீட்டில் நுழைந்து நிறைய அப்பாவி மக்களை அவர்கள் கொலை செய்வார்கள். அப்போ இந்த மாதிரி நிறைய சோதனை அவர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். யார்? அந்த யூதர்கள், அந்த இஸ்ராயல் மக்கள். அப்போ அவர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க? எதுக்கு அவங்களுக்கு இந்த சோதனை? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருமா இல்லையா? நான் பாட்டுக்கு என்னுடைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு எதுக்கு இந்த சோதனை வருது? நான் யாருக்கும் துரோகம் கொடுக்கல, யாருக்கும் கஷ்டம் கொடுக்கல, அப்போ ஏன் எனக்கு இந்த சோதனை வருது? அதற்கும் பதில் இந்த குர்ஆனில் இருக்குது. சூரத்து தௌபா அத்தியாயம் 9 அல்லாஹ் கூறுகின்றான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். நீங்கள் பார்க்கவில்லையா, வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சோதனை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான். ஒரு பெரிய ஏதாவது ஒரு புயல் வரும், ஒரு ஜல்சலா, ஒரு மழை இல்லாத காரணம், இந்த மாதிரி நிறைய சோதனைகள், பெரிய சோதனை அல்லாஹ் இந்த வருடத்தில் 1 முறை 2 முறை கொடுத்துட்டு தான் இருப்பான். இப்போ கூட ஒரு சிறிது மாதங்களுக்கு முன்பாக மும்பையில் அதிகமாக இடத்துல தண்ணி போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி நிறைய சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அதற்கு காரணம் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் சும்மலா யதூபூன். நீங்கள் பிறகு என் பக்கம் வருவீர்கள். உங்களுக்கு சந்தோஷமே கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை மறந்துடுவீங்க நீங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த சோதனை கொடுத்து நீங்கள் என் பக்கம் வருவீங்க பாருங்கள். அதுதான் அல்லாஹ் ஆசைப்படுகின்றான், அதுதான் அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த நோக்கத்துக்காக தான் இந்த சோதனைகளுக்கு கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான். அப்போ அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை, வ இலைனா துர்ஜஊன், என்னிடம் நீங்கள் வருவீர்கள், தௌபா செய்வீர்கள். தௌபாக்கு என்ன அர்த்தம்? மீளுவது, திரும்பி வருவது. அப்போ அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்ப வருவீர்கள் என்பதற்காக தான் இந்த சோதனை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்றான். சரி, ஒரு சில சோதனைகள் நம்மளுடைய செய்யக்கூடிய காரியத்துக்கு ஒரு கூலியாக கூட இருக்கும். எப்படி என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் நிறைய பாவங்கள் செய்திருப்போம். அல்லாஹுக்கு மட்டுமில்லாமல் மனிதர்களுக்கும் சில பாவங்களை செய்திருப்போம். இந்த உலகத்தில் ஒரு சில இடங்களில் பெரிய பாவமும் சிறிய பாவமும், அந்த பாவத்தை செய்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் ரூமில் 30வது அத்தியாயத்தில், ஸஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர். இந்த திரையிலையும் அல்லது உங்களுக்கு கடல்லையும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய இந்த சோதனை எதன் காரணம்? பிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கைகள் சம்பாதித்த அந்த நன்மையோ தீமையோ அதன் காரணமாக தான் உங்களுக்கு இந்த சோதனை வருகிறது. பிமா கஸபத் ஐதீக்கும். அப்போ நமக்கு வரக்கூடிய சோதனை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள்? இது எல்லாமே உங்களுடைய அமல், உங்களுடைய காரியத்தின் காரணமாக தான் நடக்கிறது. இப்போ ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு சஹாபிட்ட சொல்கிறாங்க, ஒரு நபித்தோழர்கிட்ட சொல்கிறாங்க, கடைசி காலகட்டத்தில் மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒரு காலம் வரும், இந்த உலகம் எல்லாம் அழியும் பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு காலம், ஒரு மக்கள், ஒரு சமுதாயம் இருப்பார்கள். அவர்கள் நன்மை விட தீமையை அதிகமாக செய்வார்கள். இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். நன்மைகளை விட தீமைகள் அதிகமாகிவிட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களையும் சேர்த்து கெட்டவர்களையும் சேர்த்து ஒரு பொது அதாபை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த சஹாபியா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அதில் நல்லவர்களும் இருப்பார்களே, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதர்களும் இருப்பார்களே, அவர்களுக்கும் அந்த வேதனையா? ஆம், அவர்களுக்கும் அந்த வேதனை. ஆனால் அவர்கள் தௌபா செய்ததன் காரணமாக, அவர்கள் நல்ல அமல் செய்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களை திருப்தி அடைந்து விடுவான். அப்போ சோதனை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்பொழுதுதான் நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான்,
இந்த சோதனை வருவதற்கு காரணம் நீங்கள் என்னிடம் வருவதற்காக, என்னை திரும்பி பார்த்து என் பக்கம் வருவதற்காக தான். அதனால்தான் நிறைய சமுதாயத்தில் வரக்கூடிய நபிமார்கள் சொல்லுவார்கள், யா கௌம் உஅ்புதுல்லாஹ், என்னுடைய சமுதாயமே இந்த அல்லாஹை மட்டுமே வணங்குங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சரி, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சரி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். சூரத்துல் ஹூத் அத்தியாயம் 14 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சமுதாயத்துடைய ஒவ்வொரு ருக்கு, ஒரு பேஜ் 2 பேஜ் இருக்கும். அந்த ஒவ்வொரு சமுதாயத்துடைய ஒவ்வொரு விஷயத்தையும் சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்லுவான். முதல் விஷயம் அந்த நபிமார்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய விஷயம், யா கௌம் உஅ்புதுல்லாஹ், சமுதாயமே, என்னுடைய சமுதாயமே அல்லாஹை மட்டுமே வணங்குங்கள். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா இருக்கும்? வஸ்தக்ஃபிரூஹு வதூபு, அவனிடமே தௌபா செய்யுங்கள், அவனிடமே நீங்கள் மீளுங்கள், அவனிடம் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி தருவான். சூரத்து நூஹ் 79வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் அல்லாஹ்விடம் மீளினால் உங்களுக்கு 10 விஷயங்கள் அல்லாஹ் வரிசையாக சொல்லுகின்றான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா, உங்களுக்கு வானத்திலிருந்து மலைகள் அதிகமாக பெய்யும். இதுக்கும் பி அம்வால், உங்களுக்கு காசு பணத்தை அல்லாஹ் கொடுத்து உதவி செய்வான். ஒபனீன், உங்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகள் கொடுப்பான். ஒஜல்லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்டங்களையும் இந்த ஆறுகளையும் அல்லாஹ் கொடுப்பான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாம் தௌபா செய்தால், இஸ்திக்ஃபார் செய்தால், அல்லாஹ்விடம் திரும்பி வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் சந்தோஷப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன், ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் பாலைவனத்தில் தன்னுடைய ஒட்டகத்தையும் தன்னுடைய சாப்பிடக்கூடிய அந்த பொருளை கொண்டு நடக்கின்றான். சிறிது நேரம் உறங்குவதற்காக, தூங்குவதற்காக அந்த ஒட்டகத்தை, அந்த சாப்பிட அந்த பொருள்களை, உணவுகளை ஒரு இடத்தில் நிப்பாட்டி வைத்து அவன் தூங்குகின்றான். தூங்கி எழுந்திரிச்ச பிறகு அவனுடைய கண்கள் திறக்கும் பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்னால் அந்த ஒட்டகமும் கிடையாது, அந்த உணவும் கிடையாது. அவன் சோர்ந்து போயிட்டான். அவனுடைய ஒரு நம்பிக்கை இழந்து விட்டான். இந்த பாலைவனம் எங்கே பார்த்தாலும் மண்ணாக இருக்கிறது, மேலே பார்த்தா வெயில், என்னுடைய உணவும் இல்லை, வாகனமும் இல்லை, எப்படி இதில் இந்த பூமியில் இப்போ எப்படி நான் வாழ்கிறது அப்படின்னு நம்பிக்கை இழக்கும் பொழுது அவன் தன்னுடைய மரணத்தை கண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் சரி கொஞ்ச நேரம் திரும்ப உறங்குவோம், தூங்குவோம் அப்படின்னு தூங்கி 2வது முறை அவனுடைய கண்களை திறக்கும் பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்னால் அவனுடைய ஒட்டகமும் அப்படியே நிற்கிறது, அவனுடைய வாகனம் அதோடு, அவனுடைய உணவுப் பொருள்களும் அதோடு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹும்ம அன்த அப்துக் வ அன ரப்புக், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு. சுப்ஹானல்லாஹ், மகிழ்ச்சியில் எந்த அளவிற்கு அவன் போயிருந்தால் வார்த்தையை தவறாக சொல்லிவிட்டான். அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு, ஆனால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹும்ம அன்த அப்துக், அல்லாஹ் நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய ரப்பு. அந்த மகிழ்ச்சியில் வார்த்தை தடுமாறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த மகிழ்ச்சியை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடம் சந்தோஷப்படுகின்றான். எப்பொழுது நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி வருவீங்க பாருங்கள், அப்போதுதான். அப்போ சோதனையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதனை கொடுப்பதன் காரணம், நீங்கள் என் பக்கம் வாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, தூபு இலல்லாஹ், வாருங்கள் அல்லாஹ்விடம், தௌபத்தன் நசூஹா, அழகான முறையில் தௌபாவை செய்து நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ் அழைக்கின்றான். சூரத்துல் நிசாவை 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யுரீதுல்லாஹு அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களிடத்தில் காசு பணத்தை எதிர்பார்க்கவில்லை, உங்களுடைய மனைவி மக்கள் எதிர்பார்க்கவில்லை. அன் யதூப அலைக்கும், நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி வர வேண்டும் தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்விடம் திரும்பி வந்து அவனை வணங்க வேண்டும், அவனிடம் நீங்கள் பிரார்த்தனை கேட்க வேண்டும், அதற்கு தான் அல்லாஹ் எதிர்பார்த்து ஆசைப்படுகின்றான். யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும், அல்லாஹ் உங்களிடத்தில் லேசான சட்டத்தை தான் எதிர்பார்க்கின்றான். இதுவும் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு லேசான சட்டத்தை தான் எதிர்பார்த்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆசைப்படவில்லை. அதே சூரத்து நிசாவில் 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், மா யஃஅலுல்லாஹு பி அஸாபிக்கும், அல்லாஹுக்கு என்ன ஆசைப்பா உங்களுக்கு அதாபு கொடுப்பதற்கு, மா யஃஅலுல்லாஹு பி அஸாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும், நீங்கள் அல்லாஹ்விடம் ஈமான் கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தால் அவன் ஏன் உங்களுக்கு அதாபு கொடுத்து வேதனை கொடுப்பான்?
இப்பொழுது நாம் அல்லாஹை வணங்கி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தால் கண்டிப்பாக அந்த இடத்தில் அதாபுகள் வராது. அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹூதில் அதே 11வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒமா கான முஹ்லிகல் குரா, அந்த பூமியை அந்த ஒரு ஊரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிக்க மாட்டான் எதுவரை அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் தௌபா இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதராக இருந்திருந்தால் அந்த ஊரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த ஊராக அழிக்க மாட்டான். இப்பொழுது நாம் இந்த எந்த சோதனையாக இருந்தாலும் இது அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் பொறுமையாக இருந்து அவனிடம் மீள வேண்டும். இந்த எந்த சோதனையாக இருந்தாலும் இது அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் பொறுமையாக இருந்து அவனிடம் மீள வேண்டும். அதே 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலனபுல்வன்னக்கும் பிஷை, அல்லாஹ் உங்களிடம் எல்லா விஷயத்தை கொண்டு உங்களை சோதிப்பான். இப்போ பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு பொருத்தமான ஒரு வசனம், வலனபுல்வன்னக்கும் பிஷை, எல்லா விஷயங்களும் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். மினல் ஹவுஃப், பயத்தோடு அல்லாஹ் சோதிப்பான். இப்போ ஹரியானாவில் நடக்குது, குஜராத்தில் நடந்தது, அப்புறம் இப்போ மணிப்பூர், இப்போ தமிழ்நாடு, இப்போ மகாராஷ்டிரா, மும்பை, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நடக்கிறது. உள்ளத்தில் பயம் வருதா இல்லையா? கண்டிப்பாக வரும். அல்லாஹ் அதை தான் சொல்லுகின்றான், பயத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான். வலனபுல்வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப் வல் ஜூ, பசியோடு அல்லாஹ் உங்களை சோதிப்பான். இன்றைக்கி எத்தனை மக்கள் பசியோடு வாழுகிறார்கள், பசியோடு சாகுகிறார்கள் என்று தெரியுமா? ஒரு ரிப்போர்ட் அடிப்படையில் இந்தியாவில் மட்டும் ஒரு தினம் ஒரு நாளுக்கு 4000க்கும் மேற்பட்ட மக்கள் பசியோடு சாகுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பசியை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதிப்பான். மினல் ஹவுஃப் வல் ஜூ வ நக்ஸிம் மினல் அம்வால், உங்களுடைய காசுகளை எடுத்து உங்களுடைய அந்த பணத்தை குறைத்து அல்லாஹ் உங்களை சோதிப்பான். இன்றைக்கி எத்தனை பேர் வறுமையில் இருக்கிறார்கள், என்னென்னமோ ரேட் ஏறிடுச்சு, ஆனால் காசு அவ்வளோதான் இருக்குது. இப்போ அல்லாஹ் காசை குறைத்து அந்த பணத்தை உங்களுக்கு கம்மியாக கொடுத்து அல்லாஹ் உங்களை சோதிப்பான். வ நக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ், உயிர்களை எடுத்து அல்லாஹ் சோதிப்பான். இப்போ நடந்த சம்பவம், பிள்ளைகளை, அந்த சின்ன பிள்ளைகளை கொலை செய்தது அவர்களுடைய தாய். என்னுடைய உயிர், என்னுடைய ஒரு இதயத்துடைய ஒரு துண்டு என்னுடைய கண்களுக்கு முன்னால் என்னுடைய சாகப்பட்டது, அவனை கொலை செய்தார்கள். இந்த மாதிரி இஸ்ராயல் மக்கள், பலஸ்தீன் மக்களே எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைகளை அவர்களை சாகடிக்கிறார்கள். தினமும் இந்த மாதிரி ஒரு செய்தி. ஒரு பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை 12 வயசு, அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த இந்தியாவிலேருந்து போன ஒரு நபர் கேட்குறாரு, எப்பா நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்வோம், எல்லா விதமான வசதியும் உங்களுக்கு கொடுப்போம், நீங்கள் இந்தியாவில் பாதுகாப்பாக இன்ஷா அல்லாஹ் இருக்கலாம் அப்படின்னு ஒரு இந்திய முஸ்லீம் சொல்கிறார். அந்த நேரத்தில் அந்த 12 வயது முஸ்லீம் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மனிதன், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இந்தியாவில் வந்தால் சுதந்திரமாக பாதுகாப்பாக எனக்கு வசதியாக நான் வாழலாம், ஆனால் இந்த பலஸ்தீனில் இருந்தால் எனக்கு ஷஹீதோட அந்தஸ்து கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். 12 வயசு, அவனுக்கு தெரியும் சோதனையில் எப்படி வரும், சோதனையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்விடம் நான் ஷஹீதாக எழுதப்பட வேண்டும் என்று அந்த 12 வயது மனிதர், அந்த ஒரு சிறுவர் ஆசைப்படுகிறான். அப்பொழுது சோதனை வரும்பொழுதெல்லாம் நாமகள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனத்துடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள், அந்த பொறுமையாளர்களுக்கு ஒரு நற்கூலி இருக்கிறது. அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று தெரியுமா? காலு இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விடம் போக போகிறோம், வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த அல்லாஹ்விடமே திரும்ப மீளப்படுவோம். இப்போ யார்கிட்டன்னு வந்தோமோ அவங்கக்கிட்ட தான் திரும்பி போக வேண்டும். இது ஒரு முசாஃபிர் மாதிரி, இந்த பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் போல தான் இந்த உலக முஃமின்களுக்கு, அல்லாஹ்வை நம்பக்கூடிய மனிதர்களுக்கு இது போல தான். அப்போ இந்த உலகத்தில் ஒரு 60 வருடம், 70 வருடம், 40 வருடம் எப்போது மரணம் வரும் என்று தெரியாமல் இங்கேருந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதனாக தான் நாம் இருக்கின்றோம். அப்போ இந்த நேரத்தில், இந்த இடத்தில் நமக்கு எந்த சோதனை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நாம் அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய சோதனையும்
நீக்கி நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நீக்கி உலக மக்கள் அனைவருக்கும் அந்த முஸ்லீமாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் பொதுவாக அவர்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடுத்து அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கி அவர்களுடைய குடும்பத்தில் எல்லா விதமான கஷ்டத்தினும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.